அப்ப நான் வரேன். உள்ள வாங்க வாங்க. உட்காருங்க, தண்ணி கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல. இது என்ன வேஷம்? இவங்கெல்லாம் நம்ம தலைவர்கள். நீங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க. நேதாஜி. நீங்க? அன்னை தெரேசா. நீங்க யாருன்னு சொல்லுங்க. பாரதியார். நீங்க? வீரபாண்டி கட்டபொம்மன். நீங்க யாரு? பெரிய மருது. நீங்க? ஏன் இவர் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு? சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. சேகுவாரா. சேகுவாரா? புரியலையே. நிறைய விஷயங்கள் உடனே புரியாது. அப்ப எனக்கு புரியாமையே போயிருமா? இது சொன்னா புரியாது. எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க ஆசைப்பட்டா அதுக்கு முயற்சி பண்ணணும். இத படிங்க, புரியும். நொட்டி அவன் தான் வெட்டுறல, மறுபடியும் அங்கேயே கொண்டு வைக்கிற. ஐடியா கொட்ட அடங்குடா. இங்க வச்சா அங்க சரி போடல. என்னடா வாத்துனே வெள்ளைய சொல்லிமா போற? வர்றா கூத்த. பாஸ்போர்ட் வந்துருச்சுல, நாங்களும் வெளிநாடு போறோம்ல. ஏய் பாஸ்போர்ட் வந்துருச்சுன்னு பகுமானமா? வெளிநாடு போய் ஒட்டக மேய்க்கிறத விட்டு கொப்பை வச்சிருக்கனால ஆட்டம் மேய்டா. போற புழுக்கையெல்லாம் காசு. கிளம்பு கிளம்பு, வாட வருது. இதாட உங்க மூஞ்சிலே முழிக்கிறது இல்ல. வெங்க போய் வேலையை பாருங்க. ஏண்டாம்பி, நீங்களும் வேலைக்கு போக மாட்டேல், போற வளையும் கெடுத்துறேல், மேயிற மாட்ட நக்கி கெடுக்கிற மாதிரினா இருக்கு. உங்களுக்கு என்ன சாமி மந்திரம் மாயின் படிச்சிருக்கிய? 4 பேர் மண்டைய போட்டா போதும், அரிசி பருப்புன்னு அள்ளிட்டு போயிருவிய, கருவு வெட்டின காசை கணக்கு பண்ணிருவிய. புத்தி சொல்றாராம் புத்தி. என்னைக்காவது உழைச்சிருக்கிறா பேச்ச பாரு. போடா அபிஷ்டு, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டேன். ஐரே அரிசி பருப்புலாம் எந்த கடையில விற்க போறேன்? ரொம்ப கெட்டு போயிடுது. கிரகச்சாரம் கிரகச்சாரம். ஆலமூர அவங்க அப்பா கிட்ட பட்டது பத்தாதுன்னு நீ வேற என் உசுரை எடுக்கிறியடா. நான் எந்த வேலையை தாண்டா பாக்குறது? டேய் அங்க வர மாடு மாதிரி வளர்ந்திருக்க, தனி ஆஸ்பத்திரி போக மாட்டியாடா? ஏ நம்ம உழப்பி சும்மா கத்தி. என்ன மதனே என்னாச்சு? அத ஏன் கேக்குற முனியசாமி? ராத்திரி பூரா ஒரே காய்ச்சல், தூங்கவே இல்ல. நீங்க சும்மா தானே இருக்கீங்க, கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரீங்களா? கூட்டு போயிருவோம். அதுக்கு என்ன? இந்த காசு போதுமாப்பா? ஐயோ பணம் கை மாறிடுச்சு. போதுமாடா? குளையா கொல்ல போறாங்களே. ஏடா அவளை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சந்தோஷம் பொங்கட்டும், சந்தோஷம் பொங்கட்டும். போயிருவேன்னு சொல்றேன், சேர்ந்து இடிக்கிறீங்களடா. டேய் காசு கொடுங்கடா, எங்க ஆத்தா வாங்கி ஆஸ்பத்திரி போகணும். காசுடா அந்த கதாளருக்கு எடுத்துட்டு போ. ஒரே ஏற மாப்பிள்ள இவனோட. கற்பனை சத்துவா என்னால முடியலடா. டேய் டாக்டர்கிட்ட போனா உனக்கு என்னடா கிடைக்கும்? மாத்திரை தானே. மாத்திரை யாரு கண்டுபிடிச்சா? இல்லக்காரன். சரக்கா? இல்லக்காரன்டா. ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம் தான். என்னடா? மாத்திரைய சாப்பிட்டு போடணும், சரக்கா போட்டு சாப்பிடணும். சிம்பிள் மேட்டர். எங்களுக்கு தெரியும். ஆத்தாவை காசை கொடுங்கடா. அவர்கிட்ட கேளு. இது எப்படி இருக்கு? டேய் குடிக்க இருந்தா குடி, இல்ல சாமி வர சொல்லி நானே குடிச்சிருவேன். செத்தாலும் பரவாயில்லடா, உன்னை குடிக்க விட மாட்டேன்டா. ஐயோ குழப்பட பாக்குறீங்களே, ஐயோ குத்துறாங்களே, குடல உருவாங்களே, ஐயோ குத்துறாங்க. ஏய் அரண்ட பயலடா நீ. நீனா சாராயத்தை வீட்ல வச்சு குடிக்க வேண்டியதாடா. உனக்குனா எதுக்குடா இவ்வளவு பெரிய மீசா? ஓடு ஓடு ஐயா ஓடு. ஏய் என்ன மாப்ள வாட்டர் எடுத்து போடா. சரக்கு எடு மாப்ள. எங்க ஆத்தா காசும் போச்சு, அந்த அரண்ட பையன் காசும் போச்சு. சேத் குடிங்கடா. ஏய் ஏய் அப்ப வாங்க எல்லாரும் கிளம்பலாம். கொடுத்த காசுக்கு எங்க ஆத்தா மாத்திரை கேட்க, எதை கொடுக்க? ஆனா தானே மாத்திரை தானே. கம்பவுண்டர் செல்வம் இருக்கான், நான் வாங்கிட்டு வரேன். உழப்பி உழப்பினது போதும், எல்லாம் ஒழுங்கா ஊரு போய் சேருங்க. மாத்திரையோட வரம் பாரு. அப்பதா வயசான காலத்துல ஒரு இடத்துல இருக்கியா நீ?
வா. ஒரே ஆம்பளை பிள்ளைய பெத்து அதுவும் கூழாங்குளத்துக்காரி கையில கொடுத்துட்டு நீ யாரு என்னைய பாப்பா. என்னமா என்னாச்சு? நல்லா இருந்த குழந்தைக்கு திடீர்னு காய்ச்சல்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்தேன். டெங்கு காய்ச்சல்னு சொல்றாங்க, யாரும் பார்க்க மாட்டேன்றாங்கப்பா. என்ன பண்றது? ஏமா ஒரு சின்ன குழந்தை இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கு, யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க? என்ன பண்ண சொல்ற? தலைவலி காய்ச்சல்னா மாத்திரை குடுக்கலாம், இது டெங்கு காய்ச்சல். டாக்டர் இல்லாம மருந்து கொடுத்து ஏதாவது நாய் போச்சுன்னா நாளைக்கு யாருமா பதில் சொல்றது? நாங்களும் பதில் சொல்லணும். டாக்டர் எங்க? இங்க டாக்டர் இல்லம்மா. ஐயோ என் பேர ஐயோ என் குழந்தை செத்து போச்சு. ஐயோ நான் என்ன இப்ப என்ன சொல்ல போற? ஒரு உயிர் போயிடுச்சுலமா. அதுக்கு என்னென்னமா பண்ண சொல்ற? இங்க சுத்தி இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் ஒரே டாக்டர் தான், அவரும் இந்த பக்கமே வரதில்ல. அப்படியே யாராவது புதுசா வேலைக்கு வரணும்னா இங்க இருக்கிற எம்எல்ஏக்கு நிறைய பணம் கொடுக்கணும். இப்ப நான் பாக்குற வேலைக்கு 50,000 கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுக்க. இதெல்லாம் யார் தட்டி கேப்பா? இத தட்டி கேட்க இந்த ஊர்ல எந்த அமலுக்கும் தைரியம் இல்ல. உனக்கு தைரியம் தான் இப்ப எம்எல்ஏ கேளு. கூட்டம் கேட்ட உடச்சிட்டு வருது. கூப்பிடு எம்எல்ஏ. என்ன பிரச்சனை? எங்க உங்க எம்எல்ஏ? அவர் இங்க இல்ல. உனக்கு என்ன வேணும்? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கூப்பிடு எம்எல்ஏ. சொல்றோம்ல. யோ என்ன அங்க சத்தம்? ஏய் உனக்கு என்ன வேணும்? இந்த பச்சை குழந்தை செத்து போச்சியா? சரியான நேரத்துல மருந்து மாத்திரை கொடுக்க டாக்டர் இல்லாம துடி துடிச்சு செத்து போச்சு. டாக்டர் இல்லாம செத்ததுக்கு நாங்க என்ன பண்றது? டாக்டர் இல்லாததுக்கு நீங்க தானே காரணம். எல்லா வசதி செஞ்சு தரேன்னு சத்தியம் பண்ணி எம்எல்ஏ வந்து இப்படி சாகடிக்கிறதுதானா? சொல்லுங்க, இந்த உயிர் போனதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? தொலைச்சிருவேன். யோ ஒரு பயம் இருக்க கூடாது, எல்லாத்தையும் அழிட்டு போய் வெளியே போடியா. எங்களெல்லாம் பார்த்து குப்பை மாதிரி தெரியுதா? உதிரிய தீர மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா நீங்க நிக்கிற இடம் தரசாயிடும். செல்வி வா செல்வி. இந்த தாயோட கண்ணீர் உங்களை சும்மா விடாது. நான் சொல்றேன்ல. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். வா செல்வி. ஏய் நீ என்ன பெரியவளா? அத்தனை பேர் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தாங்க, உனக்கு மட்டும் என்ன? அவங்க யார் தெரியும்ல? கொண்டே போட்டுருவாங்க. பெருசா ஆம்பளை மாதிரி பேசுற. என்ன என்ன இப்போ? அங்க பாத்து இருந்தவங்க எவனாவது ஒருத்தர் இருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? போற உசுர பொத்தி வச்சு பத்திரமா பாதுகாக்க முடியாது. அப்படி ஏன் உசுர போச்சுன்னா நல்லதுக்காக போச்சுன்னு நினைச்சுக்கிறேன். உனக்கு ஓ உயிர் தான் முக்கியம், நீ போயிரு. செல்வி நீ எனக்கு முக்கியம், புரிஞ்சுக்கோ. எனக்கா புரியல? ஆம்பளை கேப்பானா யார் ஆம்பளை? மோகன் நிறைய மீசியும் வீடு நிறைய புளிய வச்சிருந்தா மட்டும் ஆம்பளை கிடையாது. பக்கத்துல தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. உன்னை நான் ஆம்பளை நினைச்சேன். இருக்கும் போதே நிறைய பேரை சந்தோஷப்படுத்திடு. இல்லன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுருவாங்க. எனக்கு நீ மாறணும். பக்கத்துல தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. உன்னை நான் ஆம்பளை நினைச்சேன். இருக்கும் போதே நிறைய பேர் சந்தோஷப்படுத்துறேன். இல்லன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுருவாங்க. எனக்கு நீ மாறணும்.
மாறணும். நான் காற்றைப் போல பொதுவானவன். என்னால் பாகுபாடு பார்க்க முடியாது. பயன்பாட்டுக்குரியவன் நான். இந்த பூமி பந்து எதுவரை சுழல்கிறதோ அதுவரை என் பயணம் தொடரும். எங்கெல்லாம் அடக்குமுறை தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் என் கால்களே முதலில் நிற்கும். காற்றினை போல் என்றும் சுதந்திரமானவன் நீ என்று உணர்ந்து விடு. சுதந்திரம் அடுத்தவர் கொடுப்பதல்ல, உந்தன் உடன்பிறப்பென்று இரு. காற்றினை போல் என்றும் சுதந்திரமானவன் நீ என்று உணர்ந்து விடு. சுதந்திரம் அடுத்தவர் கொடுப்பதல்ல, உந்தன் உடன்பிறப்பென்று இரு. கனவினில் விடுபட்டு வெளியினில் வா, கனல் என குருதியம் கொதிக்கட்டும் வா. அழிபட்டு மீதிப்பட்டு உரைப்பட்ட வாழ்க்கையில் துணிந்தது போதுமடா. காற்றினை போல் என்றும் சுதந்திரமானவன் நீ என்று உணர்ந்து விடு. சுதந்திரம் அடுத்தவன் கொடுப்பதல்ல, உந்தன் உடன்பிறப்பென்று இரு. விதைகளும் பூமிகள் பிறந்திட கிளை விட்டு வரவில்லையா? அடைப்பட்ட மேகம் இடிகளும் முழங்கிட பெருமழை தரவில்லையா? அழுகுரல் கேள்விகளாகுமடா, அதற்கு ஒரு பதில் இன்று வேண்டுமடா. துளிகளை சிந்திடும் விழிகளிலே சுடர் விட்டு பொறிகளும் தெரிக்குமடா. அடிமைகள் பூமியில் யாரும் இல்லை, அடங்கிட கிடப்பதில் அர்த்தமில்லை. தரித்திரம் பிடிக்கிற வாழ்க்கையிலும் பல சரித்திரம் படித்து விடு. உனக்குள்ள உரிமையை உனக்கென ஆக்கிட பாதையை தேர்ந்து எடு. நமக்கு ஒரு சரித்திரம் இருக்கட்டும், பூமியில் பயணத்தை தொடங்கிவிடு. இனிமே வாழ விட மாட்டாங்க. நம்ம செத்துலாம்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? வாழும் தானடா காதலிச்சிங்க. இப்ப சாகுற அளவுக்கு என்னடா பிரச்சனை? நாங்களாம் நினைச்சாலும் வாழ முடியாதுடா. இந்த புள்ள 3 மாசம் முழுகாம இருக்காடா. என்னது? ஏண்டா காதலிக்கும் போது கர்ப்பமானதே தப்பு, அத கல்யாணம் பண்ணி சரி செய்யறதை விட்டுட்டு அந்த கருவோட சேர்ந்து சாக நினைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படா மனசு வந்துச்சு? உங்களுக்கு உண்மையாவே வாழணுங்கிற ஆசை இருந்தா என் கூட வாங்க. ஆம்பளை புள்ள மாதிரி ஒரு இடத்துல நிக்குதா, எங்க போச்சுன்னு தெரியலையே.